வந்துட்டோம் அந்த இடத்துக்கு, கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் லாஸ்ட் எண்டிங். ஒரு வீடு ஒன்று இருக்குது. இதுவாடா ஏதோ ஸ்டோரி ஏறி போட்டாங்க, நீ போட்டாங்க நீ தானே? ஆஹா, எல்லாம் குளிக்கிறாங்கடா இங்கே தான்டா. சூப்பரா மிட்டாய், அருமையாக இருக்குது மிட்டாய். யானை ஸ்விம்மிங் ஃபுல்றாது. யானை ஸ்விம்மிங் ஃபுல்லா? யானை போட்டது செக் டேமாம மஜாவாகுதுடா டி. ஆழமாக தான் இருக்குது. மிட்டாய் மஜாவாகுது மிட்டாய். டேய், இது நிறைய ஊரில் டேமுங்களாண்டி இருக்கும்டா இந்தமாரி. ஊருக்கு எல்லா ஊர்லேயும். இது வந்து வீடு மட்டும் ஒன்று எக்ஸ்ட்ரா கட்டி வச்சுக்கிறாங்க அந்த பக்கமும் இந்த பக்கமாக. வேறு பெருசாக ஒன்றும் இல்லையடா. ஆனால் நல்லா தான் இருக்குது. இதுக்காடா அங்கத்தான் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்தோம். அதுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு 10 மீட்டர் ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் வந்துச்சு. ரைட் சைடில் வந்துச்சு. அதுலேயே குளிச்சுட்டு போயிருக்கலாமாடா. டேய் நாளாம் போடா அப்படி முட்டா பையா. நான் கூட எதுவும் பெருசாக எதிர்பார்த்தேன்டாடி. நல்லா தான் இருக்குது, ஓரளவுக்கு ஓகே தான். இதுக்கு அங்கேயே குளிச்சிருக்கலாமாடா. இதுக்கடா இவ்வளோ தூரம் அகல? இதான் வேற ஒன்றும் இல்லை. வேணா இந்த சைட்லேருந்து எடுத்து காட்டுறேன் பாருங்க. மட்டும் தான் இருக்கா, வேற இல்லையா? இதான் லாஸ்டா? அது மேலேருந்து வருமா தண்ணி? இதை பார்க்கறதுக்காடா இறங்கிட்டாது. கரெல்லாம் இல்லை. பாலைகளை விட்டுறாத, பொறுக்க முடியாது. காத்து காத்து வீசுது, பொண்ணு காத்து வீசுது. இந்த பாட்டு தான் அவனுக்கு போட போறேன் எடிட்டிங்ல. திட்லடா வாடா. மீன் புறா மச்சான். அதான் பால் பொறுக்கிற வேலை. பண்ணி வீடியோ அந்த இடத்த தாண்டிட்டோம். அதை தாண்டி உள்ளே போனால் மேலேருந்து தண்ணி கொட்டுறது வரும்னு சொல்லிக்கிறாங்க. போய் செக் பண்ணி பார்த்துருவோம். எங்கடா போனா வருமா இல்லையான்ட்டு அங்கே கிட்ட போயிட்டு காட்டுறேன். ஓகே. என்னடா பார்த்தா இதுக்கும் ரொம்ப தூரமாக நடக்க வேண்டியதாகுதாடா. நம்ம அவனுங்களை ஃப்ரீயாக குளிக்க விடாம பண்ணுறோம். நாங்கள் போன்ட்டு நம்ம அனுப்பிச்சு விடலாம்ண்ணா. என்னடா சொல்கிற? டேய் மொத்த ஃபிகர் இங்கெல்லாம் இருக்குது. கும்மால இவனுங்களை வை மாற்றி அமுச்சு விட்டுடலாம். நம்ம குளிச்சுட்டு போ. யார் நானா? அப்படியா சொல்கிற? டேய் மொத்த திரும்பி போயிடலாம் வாடா. அப்போ அவனுக்கு ஏமாத்திருக்கு போகிறானுங்கடா. அவனை முன்னாடி போனால் 9 மாடிலாம் வா. ஓ ஒத்த அப்படி பழி வாங்கலான்றியா? ஒத்த அங்கே இல்லைன்னா அம்மாவில் மூத்த வச்சு மிக்சிங் பண்ணி அவனுக்கு அமுச்சிடலான்றியா? ஃபால்ஸு கொத்தா கொட்டுண்டா. இப்போ வாங்கடா, அங்கே இருந்ததுன்னா தப்பிச்சிடலாம். பண்ண வேணாம். அங்கேனா அங்கே இல்லை அம்மாவில் அவனுக்கு மற்ற 2 லிட்டரு ஒத்த நின்று தண்ணி குச்சி போவேன்டா நான் அங்கே. டேய் நீ சொல்கிறது உண்மையாக இருக்க போதுடா. திரும்பி கூட போயிடலாம். தண்ணி கொட்டுறதெல்லாம் இருக்காதுடா. காரில் வந்தவனுங்களே அங்கே தான் குளிக்கிறானுங்க. ஆமாம், காலால் வந்து நம்ம எவ்வளோ தூரம் நடந்து போகிறோம். இல்லை நம்ம வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அவள் தான். அவனுக்கு சும்மா ஜாலிக்கு வந்துட்டு போகிறானுங்க. அவனுங்கெல்லாம் கணக்குள்ள சேர்க்காத. தோலாப்படம் மாரி வீல் சேரில் தள்ளு போக வச்சுக்காது என்ன? இல்லை நம்மளாம் பண்ண மாட்டேன். ஆமாம், நம்ம அது நான் தான் இருக்குது கடைசி வரைக்குமே இதில் அப்படின்னு பார்க்கலாம். போயிட்டு உள்ள பாருக்குது என்ன அக்கடே இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் போல். கிட்ட போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது என்ன லாக் அடிக்கும் வீடியோ கட் பண்ணிக்கிறேன். நானும் மிட்டாயும் ஐயா யார் சைடு நல்லா இல்லை, கொஞ்சம் மாற்றிக்கிறேன். ரஜினி மாதிரி கழிச்சு வரைக்கிறேன். அம்மா நானும் மிட்டாயும் மேலே நடந்து உள்ளே அந்த மான் படம் அது இதுன்னு ஒன்று ஒன்றா போட்டுருந்தது. உள்ளே வந்து வெளியே போய் அது தேடி கஷ்டமாயிடுச்சு. அதனால் டேரெக்டாக அப்படியே இது இந்த பாதையிலே போயிடலான்னுக்கிறோம். இந்த ஆற்றோட எண்டு எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலான்ட்டு. எனக்கு மரம் மறைச்சிச்சு. இதோட எண்டை கண்டுபிடிச்சின்னு வச்சுக்கோங்க. இதோட எண்டை கண்டுபிடிச்சேன்னா பக்கவாக போய் சேர்ந்துடலாம். அதனால் இது ஓரமாகவே போயிடலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு மரத்தோட வழியில் வந்துன்னுக்கிறோம். லைட்டாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. இதுமாரி மரம் காடு உள்ளே பூந்து போகிறது. அது மேலே ஏதோ ரோடு மாரி இருக்குது, கொஞ்சம் நிழலாக இருக்குது. அது ஒரு விஷயம். இப்போ திருப்பிடுறேன். இல்லை போய் பாம்புன்னு பயின்ட்டேன்டா. இதை பார்த்து கொஞ்ச நேரத்தில் வர்றா பார்த்து பாம்பு பயின்ட்டேன்டா. பாம்புன்னு
திடீரிட்டன் டேய் இப்படியே போகலாம் வாடா சூப்பராக இருக்குது உசுரே போகுது முகத்தை நீ கொஞ்சம் சொல்லி கையில்லைன்ற மாதிரி இருக்குது வா மணி என்ன மணி கவுண்டு நல்லா கவுண்டர் போட்டான் மணி நான் மணி உங்கள் அப்பா அழுலாம் தங்கச்சி அழுலாம் நீ அழுலாமாடா ஏய் இது நல்லா இருக்குதுடா நடந்து போகிறதுக்கே ஒரு மாதிரி சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக அப்படிலாம் வராது வந்தாங்க அம்மாவில் வெள்ளத்தோடு போக வேண்டியதான் ஜாலியாக போக வேண்டியதான் அம்மாவில் கனவு இல்லை கவலை இல்லை இவனை போல எவனும் இல்லைன்னு போக வேண்டியதான் ஏன்டா வலி இல்லைன்னா இதெல்லாம் இச்சுக்கோ வலிக்கும் இது ஒரு மொக்க ஜோக்கு தான் விட்டுருங்க அப்படியே வாடா வந்துட்டேன்டா டேய் ஏதோ கண்டுபிடிச்சிட்டேன்டா சுரேஷ் ஃபேமிலிஸே கண்டுபிடிச்சோம் ஃபேமிலிஸே என்னடி இது இங்கே வேறு இந்த கல் மேலே ஏறி நின்று ஸ்ட்ரைட் வியூ காட்ட போகிறேன் நான் மேலே கல் மேலே ஏறத்துக்குள்ளே உயிந்துரும் உங்களுக்குதே டேய் அதான் சுனாமிலே சுமிங்க போடுற ஆள் மேலே கால் மேலே எப்படி இருக்கு அருமையாக இருக்கா இந்த பக்கம் நார்மலாக இருக்குது இதுவும் நார்மல் தான் சும்மா ஒரு இது வீடியோக்காக சொன்னேன் எப்படா இறங்குறது ஏறிட்டேன் அம்மாடியப்பா மிட்டாய் காப்பாத்துறா மிட்டாய் அப்பா வந்துட்டேண்ணா மிட்டாய் புரியல வாடா போகலாம் அப்படியே தண்ணியிலையே பேராண்மை மாரி தண்ணியிலே போகலாம் வா மிட்டாய் இந்த மிட்டாய் என்ன எத்தனை வா மிட்டாய் நான் தண்ணியிலே போகிறேன் மிட்டாய் நான் தண்ணியிலே மிட்டாய் நான் பேராண்மை மாரி அப்படியே தண்ணியிலே போகிறேன் மிட்டாய் இடுப்பு வரைக்கும் நந்து அப்படியே என் வீடியோ ஏறா சூப்பராக இருக்குதுடா டேய் அப்படியே என் பின்னாடியே வாடா வீடியோ எடுத்துக்கின்னு நான் நந்து போகிறேன் டேய் பேகெல்லாம் வச்சுட்டு போக முடியாது மற்ற குரங்கு தீக்கின்னு போட போகுது பேராண்மை மீன் டேய் ரோடை விட்றா அது ரோட்டு மேலே ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போவியா திருப்பி என்னை இதுலேயே கூட்டின்னு வந்துட்டான்டா கைஸ் அந்த இடத்துக்கு போயிட்டு காட்டுறேன் இருங்க கால் கை உடம்புலாம் வச்சு தான் குதி அரா குதி நீச்சல் தெரியுமா தெரியாதா செத்துக்கு தோழிய போற பார்த்தா கூட்டிட்டு வந்து சாவஸ்டான போறாங்க அப்புறம் என்ன வாடா அப்பா டேய் தெரியல நீச்சல்லாம் சரிக்கிறவா இன்னொரு ஜம்ப் போடுறியா பேக் பெல்ட் அடியே என் மச்சான் சுரேஷ் தான் வச்சிருப்பான் ஜாலியா இருக்கிறது வரான் பையன் உன்னி சொல்லியே வரான் ஐயன் சூர்யா மாரிக்கிறானடா அப்பெல்லாம் போட்டேன் கரையில ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சி உடம்புல இருக்கிற கரையை போய் அப்புறம் கரையில் நீச்சல் அடிப்பேன் ஏன்னா நான் இப்போ உடம்புல தேய்ச்சி பார்த்தேன் வருது கரை தான் கரை நல்லதுன்றதுனால அப்படியே விட்டேன் நானும் ஒரு நாளைக்கு வேடா ஏன்னா டைம் பாரு 11 தான் ஆகுதுடா நம்மளுக்கு ஏதோ ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருந்தது லகீலா எங்கடா அந்த 2 பேர் போனானுங்களே மேன் வர்சஸ் வைல்டு அவனு கூட போய் ட்ரை பண்ணி பார்க்கலாமா ம்